துலாம் ராசிக்காரர்களுக்கும் சரி, துலாம் லக்னக்காரங்களுக்கும் சரி, வர இந்த குரு பெயர்ச்சி மே 14th இருந்து வர ஒரு வருஷம் ஃபுல்லா குரு உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் கொடுப்பாரு, அந்த பாசிட்டிவா எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாருன்னா அந்த விஷயத்த நீங்க இந்த ஒரு வருஷத்துல பண்ணும்போது திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பார்ப்பீங்க, அவங்க உங்க வேலைக்காக ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. டக்குன்னு அந்த கைடன்ஸ் நீங்க சரி இவர் சொல்றாரே நம்ம ட்ரை தானே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த 1 இயர்ல உங்களை சுத்தி இல்லை உங்களை தேடி யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்றாங்க இல்லையா, அது என்னன்னு காது கொடுத்து கேட்டுக்கோங்க, அதை மிஸ் பண்ண வேண்டாம். சரி, ஆட்டோமேட்டிக்கா துலாம் லக்னம்னு வரும்போது இல்லை துலாம் ராசின்னு வரும்போது சரி இப்ப இதுல ஏதாவது ஒரு சில விஷயம் நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணுமா அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு பார்வைப்படுது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ஜெனரலி குரு பார்வைப்படும் போது கொஞ்சம் உங்க உடம்பு பூசினாப்புல உடம்பு ஊதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஃபேட்டுக்குமே யாரு குரு தான். சரி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன இந்த 1 இயர் நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க லைஃப்ல உங்களை தேடி பிளெஸிங்ஸ் தேடி வரும். எப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நெய்பர்ஸா இருக்கலாம், இல்ல உங்க சிப்ளிங்ஸா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த கோயில இருந்து பிரசாதமோ இல்ல அந்த கோயில இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டோ இல்ல அந்த கோயில இருந்து ஏதாவது உங்களுக்கு கொண்டு வர மாதிரி விஷயமோ உங்களை தேடி உங்க கையில கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, ரெமெடி என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுனம்னு வரும்போது பெர்ஃப்யூம் இஸ் மிதுனம். ஓகேங்களா? அப்போ ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரர்களுக்கும் சரி, துலாம் லக்னக்காரங்களுக்கும் சரி, வர இந்த குரு பெயர்ச்சி மே 14th நடக்கிற குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். மே 14th இருந்து வர ஒரு வருஷம் ஃபுல்லா குரு உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் கொடுப்பாரு, அந்த பாசிட்டிவா எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாருன்னா அந்த விஷயத்த நீங்க இந்த ஒரு வருஷத்துல பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா போகுங்க. ஏன்னா குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் குரு உங்களுக்கு சும்மாவா 9ஆம் இடத்துல வராரு. அந்த 9ஆம் இடம்ன்றாலே ரொம்ப ஸ்பெஷல். இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான பொசிஷன் எது குருக்குன்னா அந்த 9ஆம் இடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது லக்குக்கான இடம். அந்த லக்குக்கான இடத்துல லக்குக்கான அதிபதி, வெல்த்துக்கான அதிபதி, ஆஸ்பீஷியஸ்க்கான அதிபதி குருவே அங்க வராரு இல்லையா? இத பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வெறும் சைக்காலஜி மட்டும் தான் பார்ப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி பார்க்க போறோம். இப்ப ஆஸ்ட்ரோ சைக்காலஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்றது உங்களோட சப்கான்ஷியஸ், அது மட்டும் இல்லாம பர்சனாலிட்டி பேஸ்ட், சப்கான்ஷியஸ் அண்ட் பர்சனாலிட்டி பேஸ்ட் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜிங்க. நம்ம அஸ்ட்ராலஜியோட ஹெல்ப்பும் எடுத்துப்போம், உங்க ஹாரோஸ்கோப்பையும் பார்ப்போம், உங்களோட சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் அதுல என்ன வருதுன்றதையும் நம்ம பார்ப்போம். அந்த சப்கான்ஷியஸ் பேட்டர்னை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா எது கரெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிப்பீட்டடா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் நீங்க இதை கரெக்ட் பண்றது மூலமா கரெக்ட் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சத்தியமா தெரியாது. ஏன்னா உங்க கான்சியஸ் பிரெயின்ல என்ன ஓடிட்டு இருக்கு, இப்ப நான் என்ன திங்க் பண்றேன் அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க சப்கான்சியஸ் பிரெயின்ல நீங்க ஒரு 5 வயசுல ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிருப்பீங்க. நீங்க ஒரு 10 வயசுல ஒரு நான் இந்த மாதிரி தான் இனிமேல் நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் உங்க ஆள் மனசுல இருக்கிறது தெரிய வராது. ஆனா உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்களே யோசிக்கலாம், என்னன்னு தெரியல, எனக்கு ரிப்பீட்டடா ஒரே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னு. அந்த ரிப்பீட்டடா ஒரே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கா வரல, நீங்க அந்த ப்ராப்ளம் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா தான். ஏன்னா சப்கான்ஷியஸா நீங்க அந்த பேட்டர்ன் வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணும்போது அந்த ரிகரண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சரியாகும். இதை பத்தின என்டையர் விஷயம் தாங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. உங்களுக்கு ஆஸ்ட்ரோ சைக்காலஜியோட பேசிக் கோர்ஸ் வேணும்னா நீங்க கீழே போய் இருக்கிற லிங்க்ல பார்த்து எடுத்துக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக்கா அஸ்ட்ராலஜி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அஸ்ட்ராலஜியும் சொல்லித்தரோம், பர்சனாலிட்டி ஐடென்டிஃபை பண்றதுல இருந்து அந்த பேசிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட். அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ராசி கற்கள் நாங்க கிஃப்டா கொடுக்குறோங்க. அட் எவ்ரி மைல்ஸ்டோன் 50,000 வரும்போதும் கொடுத்தோம், 100,000 வரும்போதும் கொடுத்தோம். அடுத்து we are nearing that
250K வரும்போது அடுத்த லிஸ்ட் நாங்க செலக்ட் பண்ணுவோம். அதுல நீங்க வரணும்னா உங்களோட இன்வால்மெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல வருவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ யுவர் இன்வால்மெண்ட். சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்னன்னா 9ஆம் இடம் குரு வராரு இல்லையா? அந்த 9ஆம் இடம் குரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில விஷயத்த பண்ணுவாரு. என்னன்னா உங்க லக் இன்க்ரீஸ் பண்ணுவாரு, உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் மட்டும் தானா? அப்போ என் கையில வந்து எதுவும் காசு பணம் சேராதான்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல் ப்ராக்ரஸையும் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. அண்ட் இந்த 9ஆம் இடம்ல குரு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களை தேடி குருவே வர மாதிரியான ஒரு பொசிஷன் அது. உங்களை தேடி வர குருனா உங்களை கைட் பண்றதுக்கு, உங்களை நல்வழியில உங்களை நடத்துறதுக்கான ஆட்கள் இந்த டைம்ல நீங்க பாப்பீங்க. திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பாப்பீங்க, அவங்க வந்து உங்க வேலைக்காக ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. டக்குன்னு அந்த கைடன்ஸ் நீங்க சரி இவர் சொல்றாரே நம்ம ட்ரை தானே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் உங்க சுத்தி இருக்கிறவங்களே இருக்கலாம், அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சரி இவங்க சொல்றாங்களே நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணி பார்ப்பீங்கன்னா அது அடுத்தது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த 1 இயர்ல உங்களை சுத்தி இல்லை உங்களை தேடி வந்து யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்றாங்க இல்லையா, அது என்னன்னு காது கொடுத்து கேட்டுக்கோங்க, அதை மிஸ் பண்ண வேண்டாம். சரி, ஆட்டோமேட்டிக்கா துலாம் லக்னம்னு வரும்போது இல்ல துலாம் ராசின்னு வரும்போது அந்த 9ஆம் இடம் மிதுனம் வருது இல்லையா? அங்க மிதுனம் வர்றதுனாலே என்னன்னா உங்களுக்கு யாராவது வந்து அட்வைஸ் கொடுத்தாங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். இவங்க சொல்றத நம்ம நம்பலாமா வேண்டாமா, இவங்க இது சொல்றாங்களே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த தானே இவங்க சொல்ல போறாங்க, அந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்க. பிகாஸ் அங்க மிதுனம் வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கு. பிளஸ் நீங்க வந்து அதை ரொம்ப கிரிட்டிக்கலாவும் அதை அனலைஸ் பண்ணியும் பார்ப்பீங்க, டபுள் மைண்டடாகவும் இருப்பீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து மிதுனமோட ஒரு ப்ரெடிக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு வரும். அப்போ அதையும் கிராஸ் பண்ணி நீங்க அதை கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துலாம் லக்னம் இல்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பைலாக்காவே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருது. இல்ல நீங்க வந்து ஒரு எக்ஸாம் சும்மா போய் ட்ரை பண்றீங்க, அதுல நீங்க பாஸ் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு அதுக்கான ஒரு காலேஜ் சீட்டோ இல்ல அதுக்கான வேலையோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னிஷனோ கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த விஷயம் பைலாக் கிடைக்குதோ அந்த விஷயத்த பத்தி ஊரெல்லாம் பேசாம இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு ஒரு ஆள் கிட்ட தான் சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது பல ஆள் கிட்ட போயிட்டு திரும்ப வந்து உனக்கு இது கிடைச்சிருச்சாமே நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது ஏன்னா உங்களோட லக் பொறுத்த விஷயமா இருக்கட்டும், உங்க பிலீஃப் சிஸ்டம், உங்களோட ஃபெய்த், எனக்கு இதுல நம்பிக்கை இருக்குங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அது வந்து ஊரெல்லாம் ஒரு காசிப்பிங் விஷயமா போயிட்டே இருக்கும். இவன் இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றான், இதை நம்ப மாட்டானா அவன், அதை நம்ப மாட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து துலாமோட பேசிக் ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ்ல கவர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பத்தின பேச்சு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ குரு வராரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம், குருக்கும் உங்களுக்கும் இருக்க கம்பேட்டபிலிட்டி, துலாமுக்கும் குருக்கும் எப்படிங்க கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஸோ துலாம் பார்த்தீங்கன்னா துலாமோட அதிபதி யாருன்னா சுக்ரன். சுக்ரனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அசுர குரு அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம குரு ஜூபிட்டர்னு சொல்ற நம்ம குரு யாருன்னா தேவகுரு. அப்போ ஒருத்தர் அசுரகுரு ஒருத்தர் தேவகுரு. நீங்க வந்து அசுரகுருவோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் குருவா இருந்தா கூட அங்க கொஞ்சம் முட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்ரன்னு வரும்போது உங்க துலாமோட அதிபதி சுக்ரன் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஈக்குவலா பார்ப்பாரு. ஒரு விஷயம் ஒரு நாலேஜ் தெரியணும்னா அது எல்லாருக்குமே தெரியட்டுமே அப்படின்னு நினைப்பாரு. ஆனா குரு அப்படி இல்லை. குரு என்ன யோசிப்பாருன்னா அதுக்கு வர்த்தியா இருக்கவனுக்கு மட்டும்தான் அது தெரியணும், அவன் அதுக்கு மரியாதை கொடுக்குறானா, ரெஸ்பெக்ட் பண்றானா, வேல்யூ பண்றானா, இந்த பல விஷயம் பார்ப்பாரு. ஸோ சுக்கிரனுக்கும் சரி துலாமுக்கும் சரி, ஏன் இவ்வளோ தூரம் நீங்க போய் போட்டுட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது யாராவது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா நம்ம அதை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இவங்க அதை கேட்பாங்க. ஜென்ரலாவே வந்து துலாமுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசம் பிடிக்காது, ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு ஒரு விஷயம் பண்றது பிடிக்காது. தே ஆர் லைக் சிம்பிள் பீப்புள். சிம்பிளா இதை பண்ணிட்டு போயிடலாமே, இதுக்கு எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் சர்டன் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வரும், சர்டன் விஷயத்துல நம்பிக்கை வராது. ஆனா நம்ம குரு பொறுத்த வரைக்கும், அதாவது ஜூபிட்டர் குரு பயிற்சி வர குரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபெய்த் வேணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கிளாஷஸ் இருக்கு. அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நான் சொன்னதே தான், இந்த 1 வருஷம் நீங்க மீட் பண்ற ஆட்கள் சொன்னாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாம என்ன அட்வைஸ் பண்றாங்க, ஏன் அதை அட்வைஸ் பண்றாங்க, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா, இல்ல பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க அப்ரோச் எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம டைரக்டா ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ் போகலாம்.
ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, குரு இப்போ 9ஆம் இடம் வரார் இல்லையா? அந்த 9ஆம் இடம்ன்றது வேற எதுக்குலாம்னா, உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்க அப்ராட் போகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த டைம் பீரியட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீரியட். அண்ட் அது மட்டும் இல்லாம, நான் உள்ளூர்லயே நான் வேற ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன்னா, அதுக்குமே இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீரியட். உங்க அப்பாவோட சிச்சுவேஷனுக்கும், அதாவது உங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா, அதுக்குமே இது ஒரு நல்ல பீரியட். உங்க டைமிங் அவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி வேற எதுங்க இது வந்து நல்லா போகும்னா, நீங்க எனக்கு லக்கே ஒர்க் அவுட் ஆகல, ரொம்ப நாளா காரியம் தடைப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நல்லபடியா போறதுக்கும் இந்த 9ஆம் இடம் குரு ஹெல்ப் பண்ணுவாரு. இதெல்லாம் தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டைரக்டா அவர் பாக்குறது உங்களோட 3ஆம் இடம்ங்க. 3ஆம் இடம் பாக்குறாரு, உங்க 1ஆம் இடம் பாக்குறாரு, அண்ட் தென் 5ஆம் இடம் பாக்குறாரு. அப்போ 3ஆம் இடம்னு வரும்போது உங்களோட கம்யூனிகேஷன். இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பேசுறத யாரும் மதிச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா துலாம்க்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, நான் பேசுறத யாரும் மதிச்சே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த ஒரு வருஷம் நீங்க ரொம்ப அறிவா பேசுவீங்க, ஞானமா பேசுவீங்க. அதுவும் நீங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க ஏதாவது ஐடியாஸ் பிச்சின் பண்றீங்கன்னா, அதெல்லாம் வந்து எல்லாரும் கவனிச்சு பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வேல்யூ ஃபார் கம்யூனிகேஷன், வேல்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ்ன்றது இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம குரு தான் அந்த வேல்யூ கொடுக்கறது, அந்த வேர்ட்ஸ்க்கான வேல்யூ கொடுக்கறது, அது இதுல இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா, செல்ஃப் எஃபர்ட், இந்த 3ஆம் இடம் செல்ஃப் எஃபர்ட். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நான் இதுக்கு புது முயற்சி போட்டு பண்ண போறேன்னு ட்ரை பண்ணீங்கன்னா, அது கொஞ்சம் பிக்கப் ஆறது குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் மீட் பண்றது, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்க ஒரு புது இடம் போனீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இந்த டைம்ல போகும். பிகாஸ் அந்த 3ஆம் இடம்னு வரும்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் நெய்பர்ஸ், உங்களுக்கு நெய்பர்ஸ் கூடலாம் ஏதாவது பிக்கல் பிடுங்கல் சண்டை இருக்குன்னா அதெல்லாம் சரியாறது, அவங்களோடையும் சுச்சுவேஷன் ஸ்மூதன் அவுட் ஆறது, அதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கு, ஹாபிஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு செகண்டரி சைடு இன்கமா மாத்துறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கும் போது அதுவுமே வந்து இந்த டைம் கொஞ்சம் பாசிட்டிவ் லைட் அந்த விஷயத்துக்கு கொடுக்குது. அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சைட் பிஸ்னஸ்னாலும் இட் இஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட். சரி, இப்போ இது தவிர வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பார்க்கும்போது இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பாக்குறாருனாலே துலாம பாக்குறாரு இல்லையா? எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, துலாம் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சுக்ரனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அண்ட் சுக்ரன் வந்து ஆல்ரெடி ஒரு குரு. அண்ட் செகண்டா இவரும் வந்து இன்னொரு குரு. இந்த 2 குருவோட இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது உங்களை இன்னுமே அது என்ஹான்ஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதை டபுளா ட்ரிபிளா பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் வந்து ஸ்கொயர் கியூப் ரூட், அந்த கியூப் ரூட்ல கியூப் பண்ணி உங்களை வந்து இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணி உங்க சிச்சுவேஷன் நல்லா காட்டும். அப்ப பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ நீங்க சொல்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கும், ஆனா வேல்யூ பண்ணி கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க முக்கியமா உங்க ஃபேமிலி சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஈவன் வித்தின் யுவர் ஓன் ஃபேமிலி பாத்தீங்கன்னா கூட நீங்க கரெக்டான விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப வந்து நீங்க போய் சொல்லியிருப்பீங்க, நான் தான் இதை ஏற்கனவே சொன்னல, கேட்டிருக்கலாம். அப்ப ஏன் கேட்க மாட்டாங்கன்றத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற விஷயத்துக்கு சொல்ற விஷயத்த கேர்ஃபுல்லா பாக்குற அளவுக்கான வேல்யூ உங்க மேல அவங்க கொடுக்கலன்றது அர்த்தம். அப்ப ஏன் அந்த வேல்யூ கொடுக்கலன்னா, பிகாஸ் சுக்ரன் இஸ் பேசிக்கலி வெரி ஃபிளெக்சிபிள், வெரி ஸ்வீட். நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஸ்வீட்டா பிளசண்டா இருக்கவங்க பார்த்தா அவங்க தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசால்ட் எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா? அதை உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா அதை அசால்ட்டா எடுத்துப்பாங்க. ஆனா அந்த அசால்ட்டா எடுத்துக்கிற விஷயம் இந்த ஒரு வருஷம் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம டெரர் பீஸ் யார் உங்களை பாக்குறா? நம்மளோட குரு பாக்குறாரு. அப்போ குரு பார்க்கும்போது மரியாதைக்கான மறுஸ்வரூபமே நம்மளோட குருன்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் குரு வந்து ரொம்ப செலக்டிவா, இப்ப நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க பர்சனாலிட்டியை கொஞ்சம் மாத்தி, என் பேச்சு யாராவது கேட்குறாங்கன்னா மட்டும்தான் நான் இனிமே சொல்லுவேன், இல்லை தேவையில்லாம நான் வந்து எதுவும் இனிமே யாருக்கும் சொல்ல போறதா இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து பாப்பீங்க, நீங்க சொல்றத மதிச்சு கேட்கறாங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை போய் அவங்க கிட்ட சொல்லுவீங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ அப்ப நம்ம மரியாதை கொடுக்கணும், கொஞ்சம் வேல்யூ பண்ணும் போல அவங்க வேர்ட்ஸுக்கு, அப்பதான் அவங்க வந்து ஓப்பனா நம்ம கிட்ட சொல்லுவாங்களே அப்படின்ற அந்த ஒரு நேச்சர் வந்து அவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு வருடம் நீங்களே வந்து அந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் உங்ககிட்ட பார்க்கலாம். யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்றேன், நானா போய் சொல்லி என் வேல்யூவை குறைச்சிக்க தேவையில்லை அப்படின்றது நீங்களே உங்ககிட்ட மாத்திப்பீங்க.
ஏன்னா குரு பார்வை துலாம்ல விழும்போது இது நடக்கும். பிளஸ் குரு பார்வை துலாம்ல விழுது. அந்த துலாம்ன்ற அந்த சைனே என்ன எதுக்கான சைன் பாத்தீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்கான சைன். ஸோ உங்களுக்கு குருவோட இன்னொரு பார்வையும் எங்க விழுது, 5ஆம் இடத்துல விழுது. அண்ட் 5ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்காரு. அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராகு வந்து பாத்தீங்கன்னா மே 18th இருந்தே அங்கதான் இருப்பாரு. ஸோ ராகு கேத்து பேச்சு அப்புறம் தான் வருது. அண்ட் தென் குரு வந்து பார்வை அங்க பாக்குறாரு அப்படின்னாலே என்னன்னா ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயங்கள், உங்களுக்குமே வந்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இவ்வளவு நாள் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகல அப்படின்னு இருந்தா இப்ப ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வரும். பட் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். அதை பத்தின டீட்டெயில்டான விஷயம் வந்து நம்ம ராகு கேத்து பயிற்சி வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட குரு பயிற்சி வீடியோ. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஆட்களும் வருவாங்க. ஆனா ஒரு சில ஸ்க்ரூட்டனைசிங் கிரைட்டீரியா வச்சு அந்த கிரைட்டீரியா எல்லாம் கிராஸ் பண்ணி வரவங்களை மட்டும்தான் நீங்க சூஸ் பண்ணணும். அதை நம்ம டீட்டெயில்டா அந்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரியா? அது தவிர என்னன்னா அந்த 5th ஹவுஸ்ல ராகு இருக்கிறது பிளஸ் குரு பாக்குறது ரெண்டு பிளானட்ஸுமே குரு ஃபினான்ஸுக்கான இது. ஓகேங்களா? ஃபினான்ஸ்க்குமே குரு தான் வந்து சிக்னிஃபிகண்ட் அந்த அதிபதி சொல்லுவாங்க. ராகு அங்க இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த தடவை வந்து நான் ஷேர் மார்க்கெட்டும் சரி, இல்லை பிட்காயின்ஸ் இல்ல கிரிப்டோ கரன்சி எதுவாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்காம விட மாட்டேன். நீங்க வந்து உட்காந்து உருண்டு ட்ரை பண்ணுவீங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா இட் இஸ் பாசிட்டிவ் தான், அது நெகட்டிவ்லாம் இல்லை, பாசிட்டிவா தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே நீங்க எதை பண்றது நல்லதுன்னா பயங்கரமான ஒரு அனாலிசிஸ் பண்ணி வேற யாராவதோட செகண்டரி ஒப்பீனியன் கேட்டு நீங்க வந்து பண்றது பெட்டர். பிகாஸ் அங்க இருக்க ராகு வந்து உங்களுக்கு இல்யூஷன் கிரியேட் பண்ணிடும். கரெக்டா எல்லாமே செம்ம பாசிட்டிவா போகுது அப்படின்னு காட்டி அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா போடும்போது அது அப்ல போகுதா டவுன்ல போகுதான்னு ரொம்ப கொஞ்சம் அன்சர்டன் சிச்சுவேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம கரெக்டாக தான் டிசிஷன் எடுத்திருக்கோமான ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ ஆல்வேஸ் ரிலை ஆன் சம்மன் எல்ஸ் அட்வைஸ் இதுலையும். அண்ட் 5ஆம் இடம் வேற என்னதுன்னா உங்களோட ஸ்டடீஸ். நீங்க ஏதாவது எஜுகேஷனுக்கு ட்ரை பண்றீங்க, புது ஸ்கில்ஸ் கத்துக்க ட்ரை பண்றீங்க, 12th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, நல்ல காலேஜ் போகணும், இல்லை வந்து 10th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்குமா, இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ குட் டைம். டோன்ட் வரி. நல்ல நீங்க உங்க முயற்சி போடுறதுக்கு லக்கு கொடுத்து குரு சப்போர்ட் பண்ணாரு. உங்க முயற்சியே போடாம உங்களை சூப்பரா தூக்கி விட்டுறான்னு சொல்ல முடியாது. நீங்க முயற்சி போடுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அந்த லக் ஃபேக்டர் அண்ட் பேக்கிங் அதெல்லாமே உங்களை பீஸ்ஃபுல்லா படிக்கிற விடுற விஷயங்கள் அதெல்லாமே வந்து குரு பண்ணுவாரு. ஓகேங்களா? சரி, இப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு சில விஷயம் நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணுமா அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குரு பார்வைப்படுது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ஜெனரலி குரு பார்வைப்படும் போது கொஞ்சம் உங்க உடம்பு பூசினாப்புல உடம்பு ஊதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஃபேட்டுக்குமே யாரு குரு தான். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நெய் நிறைய போட்டு சாப்பிடுறது, ஃபேட்டி ஐட்டம் சாப்பிடுறது. ஏற்கனவே துலாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெயிட் போடுற ஃபேக்டர் இருக்கு. அது கூட நீங்க இது பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் போடுற மாதிரி ஆயிடும். ஸோ அதுல நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க அண்ட் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அந்த செல்ஃப் கேர் நீங்க பண்றது உங்களுக்கு இப்ப குரு பார்வை விழுறதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல தெளிவான மாதிரி ஒரு பொலிவு வந்த மாதிரியான விஷயம் நீங்க வந்து இந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து ஃபீல் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி யூ கேன் see the difference. நீங்க எதுவுமே நான் பண்ணலைங்க ஆனா முன்னாடி இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வாட் எவர் யூ ஃபீல் இஸ் ரெசனேட்டிங் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, அப்புறம் என்னன்னா ஓவர்வெல்ம்டு வித் பீப்புள் சர்க்கிள் ஒரு கைண்ட் ஆஃப் ஏன்னா உங்க 3ஆம் இடம்ல குரு பார்வை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். குரு எங்க இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அந்த விஷயத்த. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய பேர் மீட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்றது இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் த மைனர் நெகட்டிவ். குரு இது நெகட்டிவே இல்லை, இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்ன இந்த 1 year நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். அண்ட் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி எந்த பெயர்ச்சிக்கு நான் பேட்டர்ன்ஸ்னாலும் அது ஃபியூ மந்த்ஸ் முன்னாடில இருந்தே நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இங்க நம்ம பெயர்ச்சின்னு கொண்டாடுறது என்னன்னா அந்த பார்டர் கிராசிங் தான் நம்ம பெயர்ச்சின்னு அந்த டேட்டு கொண்டாடுறோம். ஆனா குரு முன்னாடி ராசியில இருக்கும் போதே உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ராசி கிட்ட வரும்போது நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பாஸ்ட் மந்த்ஸ்ல இது நடந்திருக்கலாம், இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அது நடந்திருக்கலாம், இல்லை இந்த ஒரு வருஷம் கண்டிப்பா இது நடக்கும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களை தேடி பிளெஸிங்ஸ் தேடி வரும். எப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நெய்பர்
நெய்பர்ஸா இருக்கலாம், இல்ல உங்க சிப்ளிங்ஸா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த கோயில்ல இருந்து பிரசாதமோ இல்ல அந்த கோயில்ல இருந்து ஒரு பொருள் வாங்கிட்டோ இல்ல அந்த கோயில்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு கொண்டு வர மாதிரி விஷயமோ வந்து தேடி உங்களை தேடி வந்து உங்க கையில கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க. நீங்க நீங்க இது கிடைக்கும்ன்ற ஐடியா கூட உங்களுக்கு இருந்திருக்காது. இன்னுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவே வந்து கொடுத்திருக்கான்றது எப்படி இன்னும் கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ஸ்வீட் ஐட்டமா இருக்கலாம், முக்கியமா எல்லோ கலர் ஐட்டமா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ துணியில அதை வச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா எல்லோ கலர் இஸ் ஃபார் குரு. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு மிதுனம்ல தானே குரு இருக்காரு, இல்ல பெருமாள் கோயில் கனெக்டடா இருக்கிற விஷயமா கூட இருக்கலாம். அவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அம்மன் கோயில், அதுவும் ஒரு இன்னும் ஒரு சின்ன வயசு குழந்தை கோயிலா இருக்கலாம், இல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் மீனாட்சி அம்மன் கோயில், அந்த மாதிரி கிரீன் கலர் பேஸ்டான அம்மன் கோயிலா கூட இருக்கலாம். இங்க இருந்து வந்து அவங்க தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளெஸிங், கடவுளோட பிளெஸிங்கே உங்களை தேடி வர்றது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து யூ கேன் see the thing happening நடந்தது அப்படின்னா அது உங்க மேஜர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இந்த பேட்டர்ன் நடக்கிறதே நான் உன் கூட இருக்கேன், நான் இப்போ உன்னோட 9ஆம் இடம் வந்துட்டேன், உன்னை தேடி உனக்கு லக் இன்க்ரீஸ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு அவர் வந்து உங்களை சேர்ற மாதிரி. இல்ல இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம்னா, அந்த கோயில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இருக்கலாம், இல்ல இவங்களே இந்த 3 செக்மெண்ட் ஆஃப் பீப்புளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்டு ஐட்டம் பிரசன்ட் பண்றது, இல்ல கோல்டு கலர்ல ஏதாவது ஒரு ஐட்டம் பிரசன்ட் பண்றது இருக்கலாம். அதுவுமே வந்து இட்ஸ் an indirect blessing அப்படின்றது வச்சுக்கோங்க. இப்ப இதையும் தாண்டி வேற என்ன ஒரு பேட்டர்ன் நீங்க அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, உங்க அப்பா, ஏன்னா 9ஆம் இடம்னு வரும்போது அப்பா, இல்ல உங்க குரு, இவங்க யாராவது வந்து நீ இந்த கோயிலுக்காகவே இதை பண்ணலாமே, நீ வந்து இந்த இந்த கோயிலுக்கு இந்த ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாமே, இல்ல நீ இந்த இப்போ ஒரு அந்த கோயிலுக்கு போறீங்க, அங்க அந்த பூசாரி உங்களை ஏதாவது பண்ண சொல்றது, இந்த மாதிரி உங்களுக்கு குரு மாதிரி இருக்கிறவங்கல்ல, அப்பா இல்ல அப்பா மாதிரி ஆன அங்கிள் அந்த மாதிரியா இருக்கவங்க, அவங்க வந்து ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா கோவிலுக்கு பண்றதோ இல்ல ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டட் ஹெல்ப் வேற யாருக்காவது இல்லப்பா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்றதோ, இல்ல ஃபினான்ஷியல் ஹெல்ப் இந்த அப்பா மாதிரி இருக்கவங்க இல்ல குரு மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கேட்கறதோ நடக்கும். இந்த நடக்கும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எது பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. இதுவுமே நீங்க பார்க்கலாம். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்குதோ, இன்கேஸ் உங்களுக்கு லேட்டா கூட நடக்கலாம், உங்களுக்கு இது இப்போ ஆல்ரெடி நான் சொல்ற டைம்ல நடந்திருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த கோயில்ல இருந்து வேணாலும் அவங்க வந்து உங்களுக்கு அந்த கோயில்ல இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது வாங்கிட்டு வந்த ஐட்டமா உங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல அந்த சாமி போட்டோவே கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் மென்ஷன் பண்ணுங்க. அப்படி அது லேட்டா வருதுன்னா உங்களுக்கு பிளெஸிங் லேட்டா வருதுன்றது அர்த்தம். டோன்ட் வரி, இல்ல கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? சரி, ரெமெடி என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுனம்னு வரும்போது பெர்ஃப்யூம் இஸ் மிதுனம். ஓகேங்களா? அப்போ கோல்டு கலர்ன்றது குருக்கான கலர், எல்லோ கலருமே குருக்கான கலர் தான். அப்போ கோல்டு கலர்ல ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கி நீங்க உங்க அப்பாக்கோ இல்ல உங்க குருன்னு நீங்க யாராவது வச்சிருக்கீங்கன்னா உங்க குருக்கோ, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க வந்து கோயிலுக்கு கூட டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மிதுனத்துல இருக்கிற குருவை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஓகேங்களா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெய் போட்டு பண்ண மாதிரி, ஏன்னா நெய் வந்து குரு, நெய் போட்டு பண்ண மாதிரியான ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க நல்லா நெய் போட்டு செஞ்ச இந்த நம்மளோட பொங்கல் மாதிரியான நெய் போட்டு செஞ்ச ஒரு ஸ்வீட்டை வந்து கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறது, இதை நீங்க பண்ணலாம். இது வந்து முக்கியமா தேர்ஸ்டேல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை நீங்க ஒரு கோல்டு வாட்ச் இல்லை கோல்டு கேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம், அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாக்கோ இல்லை குருக்கோ நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி குட். ஓகேங்களா? ஸோ இது பண்ணுங்க. இது பண்ணிட்டு அண்ட் குரு பயிற்சி எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணும். உங்களுக்கு அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு டைம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த டைம். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு இதுல எதெல்லாம் ரெசனேட் ஆச்சோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பிகாஸ் 250K வரும்போது we will be announcing the gift soon. Thank you so much.